ரோஹிணிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரப்போகுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து மீனா கிட்ட, மீனா எனக்கு வந்து ரோஹிணி மேலதான் வந்து சந்தேகமா இருக்கு, நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன், நான் எனக்கு சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு முத்து வந்து செல்வத்தை பாக்குறாங்க. செல்வம் வந்து பேசிட்டே இருக்கும் போது முத்து வந்து எதுவுமே கவனிக்காம ஏதோ ஒரு யோசனையிலே இருக்காங்க. செல்வம் இருந்துகிட்டு, என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க, வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனையா இல்ல மீனா சிஸ்டர் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல தான் வந்து பெரிய பிரச்சனை நடந்துச்சு நேத்து, மனோஜ் வந்து என்னைய அடிக்க வந்துட்டான், நானும் வந்துட்டு சட்டை பிடிச்சி பயங்கரமா கேள்வி கேட்டேன், வீட்டுல வந்து நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வீட்டுல நடந்தது எல்லாம் முத்து வந்து செல்வத்துக்கிட்ட சொன்னோன்னே செல்வம் இருந்துகிட்டு, வா நம்மளும் அதே கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியாரை வந்து பார்த்து கேள்வி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த சாமியார் வந்து இருக்க மாட்டாங்க. பூசாரி கிட்ட போயிட்டு, இந்த 2 நாளைக்கு முன்னாடி சாமியார் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த கோயில யாருமே வந்து சாமியாரா இல்ல. முத்து இருந்துகிட்டு, அப்படிங்களா, 2 நாளைக்கு முன்னாடி என்னோட அண்ணா வந்து சாமியாரை பார்த்தாங்க இதே கோயில தான் சொன்னோன்னே, நாங்களும் அதே சாமியார் பார்க்கறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, இங்க யாருமே இல்லைங்கன்னு சொன்னோன்னே முத்து வந்து செல்வத்துக்கிட்ட, மீனா வந்து அன்னைக்கே சொன்னா, யார் இந்த லெட்டர் அன்னைக்கு கோயில கொடுத்தாங்களோ அவங்களாதான் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை செல்வம் மீனா சொல்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சிசிடிவி கேமரா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நான் வந்து அதுல சர்ச் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பாக்குறாங்க. முத்துவும் செல்வமும் அந்த சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பார்த்த உடனே மனோஜும் அந்த சாமியாரும் பேசிட்டு இருக்கிறது அதுல பாக்குறாங்க. முத்து இருந்துகிட்டு, இந்த சாமியாரை எங்கேயோ பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட அடி வாங்கின மாதிரி எனக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் இருந்துகிட்டு, நீ நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சு பொறுமையா முடிவு பண்ணு, இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம வாங்கிட்டு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது கடைசியா ரோஹிணி கிட்ட அந்த சாமியார் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. முத்து வந்துட்டு, இந்த ரோஹிணியால தான் வந்து மனோஜ்க்கு நிறைய லெட்டர் போகுது, அது என்னங்கிறது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. முத்து வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.